வணக்கம் யோயோ டிவி சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாமி பாத்திரம் அது வெள்ளி பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். எவ்வளவு கருப்பா இருந்தாலுமே இந்த முறையில நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெள்ளி விளக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளி விளக்குல ஃபுல்லா ஆயில் இங்கெல்லாம் பொட்டுலாம் வச்சிருப்போம் இல்லையா, இதை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வெள்ளி விளக்க க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இது வெள்ளி விளக்கு க்ளீன் பண்றதுக்காக சில்வர் பாலிஷ்னு நீங்க கடையில கேட்டா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை ஸ்டோர் எல்லா இடத்துலயுமே கொடுப்பாங்க. இது போல ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு கொஞ்சமா இதுல ஊத்திக்கோங்க. ஊத்தி அழுக்கு இருக்கிற இடத்த இது போல தேய்ச்சோம் அப்படின்னா பாருங்க நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ரொம்ப எந்த எஃபர்ட்டுமே போட தேவையில்ல. நீங்க இந்த துணிக்கு பதிலா நீங்க பிரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு ஆயிருச்சு இந்த தேய்ச்ச இடத்துல. இப்ப பின்னாடி சைடு பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் எவ்வளவு கருப்பா இருக்கு. இதையும் நான் தேய்ச்சு காமிக்கிறேன். பாருங்க பாருங்க தேய்ச்ச இடத்துல எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு. அவ்வளவுதான். இதை போட்டு லைட்டா தேய்ச்சோம் அப்படின்னாவே நல்லா புது விளக்கு போல ஆயிரும். இங்க பாருங்க, பாத்திரம் கடைகள்ல எல்லாம் கூட கேட்டா கூட சில்வர் பாலிஷ்னு கேட்டா உடனே டக்குன்னு கொடுப்பாங்க. ரொம்ப விலைலாம் இல்ல. இந்த பாட்டிலோட விலை வந்து 55 ரூபாய் தான். இந்த முறைகள்ல நீங்க வாரத்துல ஒருக்க பாலிஷ் பண்ணீங்க அப்படின்னா விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பேபியத்தோட இப்ப இந்த துணியால ஃபுல்லா நான் பாருங்க தொடச்சிட்டேன். தொடச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்மெல் கொஞ்சம் லைட்டா இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து நீங்க சும்மா சோப்பு பவுடரோ இல்ல சோப்பு லிக்விட், எந்த லிக்விட் எது இருந்தாலும் போட்டு லைட்டா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து இது போல கிளீன் பண்ணீங்கன்னா புது விளக்கு போல இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சில்வர் பாலிஷ், அதாவது வெள்ளி விளக்கு வெள்ளி பாத்திரம் கழுவுற அந்த லிக்விட் கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட எல்லா ஸ்டோர்லயுமே கொடுப்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் டிப் பார்ப்போம். இப்ப இது ஒரு வெள்ளி பிளேட். இந்த பிளேட் எடுத்திருக்கேன். நம்ம விளக்கு வந்து கிளீன் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுனால இது போல ஒரு திருநீர் எடுத்துக்கோங்க. விபூதி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு துணி எடுத்து நல்லா அழுத்தி இது போல தேய்ச்சி விடுங்க. ஆனா கொஞ்சம் இதுக்கு வந்து எஃபர்ட் போடணுங்க. பாருங்க லைட்டா தேய்க்கிறதுலயே அந்த கலர் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் அந்த பாலிஷ்க்கு வந்து அந்த அளவு எஃபர்ட் போட தேவையில்ல. இந்த விபூதி போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல எஃபர்ட் போடணும். கொஞ்சம் அழுத்தி தேய்க்கணும். இங்க பாருங்க தேய்ச்ச உடனே அந்த கருப்பு பாருங்க வரும். பாருங்க அந்த கருப்பு வந்திருக்கு. இப்ப பாருங்க விபூதியில தான் தேய்க்கிறேன். எந்த அளவுக்கு அந்த அழுக்கு வந்திருக்கு. அந்த தேய்ச்ச இடத்துல பாருங்க, இது தேய்க்காத இடம், இது தேய்ச்ச இடம். அந்த லிக்விட் வாங்குறதுக்கு வந்து வேஸ்ட் ஆகுது, அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இது போல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் விபூதி யூஸ் பண்ணி. ரெண்டாவது டிப் வந்து விபூதி யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சபீனா யூஸ் பண்ணி பண்ண போறேன். அதுவும் நீங்க ட்ரையா தான் வச்சுக்கணும், ஈரம் பண்ணக்கூடாது. இது போல ஒரு துணி எடுத்து இப்ப இன்னொரு இடத்துல தேய்ச்சி காமிக்கிறேன். பாருங்க இப்ப பாருங்க தேய்ச்ச உடனே எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு. தேய்க்காத இடத்துல எப்படி கருப்பா இருக்கு பாருங்க. நீங்க விபூதி யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்ல சபீனா யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். எது வேணுமாலும் பண்ணலாம். பாருங்க துணி எவ்வளவு கருப்பா இருக்கு. அந்த லிக்விட் சில்வர் பாலிஷ் தான் யூஸ் பண்ணி பண்ணணும்னு இல்ல. அது வாங்குறதுக்கு வந்து விருப்பம் இல்லாதவங்க நீங்க இது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இந்த சில்வர் பாலிஷ் வந்து அமேசான், பிளிப்கார்ட் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். பிளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலயுமே சில்வர் பாலிஷ்னு போட்டா கிடைக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.